ஜாலோர் கமிலாங் தேசிய கொடியை உட்படுத்திய 2 சம்பவங்களில் நேற்று ஒரே நாளில் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டன. முழுமை பெறாத தேசிய கொடியை சமூக ஊடகத்தில் பதிவேற்றியதற்காக Terengganu UMNO இளைஞர் பிரிவு பகிரங்க மன்னிப்பு கோரியது. Poster yang katanya jalur gemilang tidak cukup jalur. Pertamanya saya ucapkan terima kasih kepada rakyat Malaysia yang menegur kami dan Muda UMNO Terengganu mengambil sikap untuk tidak berkompromi dengan kesilapan ini, dan kita minta seperti mana seruan daripada Yang Berhormat Dr. Akmal untuk pihak berwajib, pihak bertanggungjawab untuk buat siasatan. Untuk makluman, mereka design ini buat poster ni kerana terkesan dengan isu jalur gemilang yang diterbalikkan, dan kebetulan kekhilafan beliau ni tidak disengajakan. Apa-apa pun saya tidak mahu membela beliau, walaupun beliau memberi khidmat secara percuma kepada kami untuk, dan kita pun memuat naikkan ke dalam page kita, kita serahkan kepada pihak berwajib untuk buat siasatan. Dan saya nak ulang bahawa isu ini kita tidak akan berkompromi. அதே சமயம் பினாங்கில் ஜாலோர் கமிலாங்கை தலைகீழாக பறக்கவிட்டு சர்ச்சையில் சிக்கிய கடை உரிமையாளர் டிஏபியின் உதவியோடு கடையில் ராட்சச கொடியை மாட்டியுள்ளார். Terengganu சம்பவத்தில் 14 கோடுகளுக்கு பதிலாக 12 கோடுகளே இருக்கும் தேசிய கொடியின் படம் இடம்பெற்றிருந்தது. அது வரைகலை வடிவமைப்பாளர் அறியாமையால் செய்த தவறு என மாநில UMNO இளைஞர் பிரிவு தலைவர் தங்கு ஹஃபீஸ் புத்ரா கூறினார். இலவசமாக வடிவமைத்து கொடுத்திருந்தாலும் அவரை தற்காக்க மாட்டேன் என கூறிய ஹஃபீஸ் விசாரணையை போலீசிடமே விட்டுவிடுவதாக சொன்னார். அத்தவற்றை நாங்கள் அனுசரித்து போக மாட்டோம் என்றார் அவர். முந்தைய சம்பவங்கள் தொடர்பில் தேசிய கொடியை பற்றி UMNO இளைஞர் பிரிவும் அதன் தலைவர் டாக்டர் அக்மால் சாலேவும் ஊருக்கே உபதேசம் செய்தது நினைவிருக்கலாம். இவ்வேளையில் பினாங்கு ஜலான் பெர்தாம் பெர்டானாவில் சர்ச்சையில் சிக்கிய வீட்டு உபகரண கடையில் டிஏபி ராட்சச தேசிய கொடியை மாட்டியுள்ளது. 10க்கு 20 அடி என்ற அளவில் அந்த ஜாலோர் கமிலாங் மாட்டப்பட்டதானது சரியாக கொடியேற்றுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதையும் நடந்த தவறு மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டதாகவும் பினாங்கு டிஏபி கூறிக்கொண்டது. தேசிய கொடிகளை உட்படுத்திய தவறுகள் சில மாதங்களாக சற்று ஓய்ந்திருந்த நிலையில் தேசிய தின கொண்டாட்ட மாதமான இப்போது அத்தகைய சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழ்ந்திருப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.